நண்பர்களே வணக்கம். ஐஎக்ஸ் ஷேர்ஸ் 28% இன்றைக்கி வீழ்ச்சி. மார்க்கெட் கப்ளிங் தான் காரணமாக ஒரே நாளில் ஒரு ஷேர் 28% கீழே விழுதுன்னா, அதுவும் இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய எலக்ட்ரிசிட்டி மார்க்கெட் ஐஎக்ஸ் என்ன நடந்துச்சுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஐஎக்ஸ் ஷேர்ஸ் ஏன் ஜூலை 24 அன்னைக்கு இந்த அளவுக்கு கீழே சரிஞ்சதுங்கிறது ஒரு ரீசன் மார்க்கெட் கப்ளிங். அது என்ன அப்படின்னா என்ன, அது என்ன வேலை செய்யும், இதில் நமக்கு என்ன சிக்கல், சரி இனிமேல் பவர் மார்க்கெட் எப்படி மாறப்போகுது என்பதெல்லாம் இந்த வீடியோவில் கொஞ்சம் எளிமையான முறையில் பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி இந்த விஷயங்கள் ஓரளவுக்கு முழுமையாக புரிந்து கொள்ள முடியும்னு எனக்கு தோன்றுறது. வாங்க, நீங்கள் நியூஸ் பேப்பரில் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய டெக்னிக்கல் விஷயம்ஸ்லாம் இருந்தது. அதை கொஞ்சம் சுவாரஸ்யமாக நம்ம சிம்பிளாக இதில் பார்ப்போம். ஐஎக்ஸுங்கிறது இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச். அவங்க பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சு இந்த பவர் எக்ஸ்சேஞ்ச் ஒரு எலக்ட்ரிசிட்டி வாங்குறவங்க விற்கிறவங்க ரெண்டு பேரையுமே, வாங்குறது அரசாங்கம் அந்த மாதிரி பவர் சப்ளை யூனிட்டு, விற்கிறது ஜென்ரேட் பண்ணுறவங்க எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சு வியாபாரம் பண்ணுறது, ட்ரேட் பண்ணுறது. எப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் இப்போ என்எஸ்சி பிஎஸ்சி இருக்கிற மாதிரி இவங்க கரண்ட்டுக்கு ஐஎக்ஸ் மாதிரி எனர்ஜி ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வச்சுருக்காங்க. சரி, அப்படின்னா என்ன, இதுக்கு அர்த்தம் இது ஒரு கிராண்ட் பவர் மார்க்கெட்னு வச்சுக்கலாம். அதில் ஐஎக்ஸ் தான் டாப்பில் உள்ளது, முதன்மையானது. மொத்த இந்திய பவர் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடில் 90% மார்க்கெட் ஷேர் அவங்கக்கிட்ட தான் இருக்குது. ஆனால் திடீர்னு 28% விடுற காரணம் என்ன? ஜூலை 24 அன்னைக்கு இந்த ஐஎக்ஸ் ஷேர் லோயர் சர்க்யூட்டுக்கு போயிடுச்சு, 28% கீழே விழுந்துடுது. ஓகே, இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப கீழே வந்தோன்னா அதை ஸ்டாப் பண்ணுறதெல்லாம் வேலை செய்வாங்க. சரி, என்ன காரணம்? மார்க்கெட் கப்ளிங் அப்படின்னா என்ன? சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் CERE ஒரு புதிய ரூல் கொண்டு வந்தாங்க. என்னென்னா, மார்க்கெட் கப்ளிங்கிற ஒரு புதிய முறையை கொண்டு 2026 ஜனவரியிலேருந்து அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அப்படின்னா மார்க்கெட் கப்ளிங்னா என்ன சொல்கிறது ரொம்ப சிம்பிள். அது என்னன்னு பார்ப்போம். இப்போது இந்தியாவில் 2-3 மேஜர் பவர் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. அது எதுன்னா ஐஎக்ஸ், PXIL, ஹிந்துஸ்தான் பவர் எக்ஸ்சேஞ்ச். இவங்க ஒவ்வொருவரும் தனித்தனியாக பிட்டு, அதாவது கான்ட்ராக்ட் போடுறது பண்ணி டெண்டர் மாதிரி, கொட்டேஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன், தனித்தனி விலையில் இந்த கரண்ட் டிரான்சாக்ஷன்லாம் நடக்குது, வியாபாரங்கள். சரி, அதாவது எலக்ட்ரிசிட்டிக்கு பல இடங்களில் வேறு வேறு கிளியரிங் ப்ரைஸில் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த மார்க்கெட் கப்ளிங் வர்றதுனால என்ன நடக்கும்னா, எல்லா பவர் எக்ஸ்சேஞ்சிலேருந்து இந்த பை அண்ட் செல் பிட்டு வாங்குறவங்க விற்கிறவங்களாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து ஒரே ஒரு மார்க்கெட் கிளியரிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து வச்சுருவாங்க. தனித்தனியாலாம் இனி பண்ண முடியாது. ஜனவரி 2026 ஆரம்பிக்கும்போது அப்போது இந்த மாதிரி ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஆப்ரேட்டர்னு எல்லா பிட்டையும் ஒருமிச்சு கொண்டு அக்ரிகேட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமான ஒரே விலை, யூனிஃபார்ம் ப்ரைஸ். ஸோ விலை வித்தியாசம் இருக்காது. அதுதான் முக்கியமான அதனுடைய விளைவு, நல்ல பலன். சரி, இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. அப்போ ஐஎக்ஸுக்கு என்ன தான் பிரச்சனை? ஐஎக்ஸுக்கு பெரிய லாஸ் இந்த மாடல்னால். ஏன்னா இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 90% அவங்க டாமினேட் பண்ணுறாங்க. மற்ற 2 எக்ஸ்சேஞ்சும் மீதி இருக்க 10% வச்சு தான் அவங்களுடைய பவர் டிரான்சாக்ஷன்லாம் நடக்குது. சரி, அப்போ இப்போ நீங்கள் எங்கே வியாபாரம் பண்ணாலும் ஒரே விலைன்னு வரும்போது நீங்கள் ஐஎக்ஸில் தான் போய் பண்ண எதுக்குச்சுன்னா எங்கே வசதியாக இருக்குதுன்னு பார்க்கலாம் இல்லையா? இப்போ எல்லாம் ஒரே இடத்துக்கு வரப்போகுது. ஸோ அப்போது மொனோபாலி போயிடுது. மொனோபாலி போகிறதுனால வருமானம் குறைய வாய்ப்பு இருக்குது. இன்வெஸ்டர்ஸுக்கு பயம் வந்துருச்சு. அதனால் ஸ்டாக் ஒரே நாளில் டமான்னு விட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சின்ன அனாலஜி, ஏன்னா இது ஒரு வேளை குழப்பமாக இருக்குன்னா ஒன்றும் கிடையாது. ரொம்ப சூப்பராக அழகாக வரல ஒரு ரெஸ்டாரண்ட்டில் டீ வெல்வெட்லாம் போட்டு அப்படியே சூப்பராக வச்சுருக்குறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் நீங்கள் டீ 30 ரூபாய்க்கு குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு அது பக்கத்துலேயே ஒரு ரோட் சைடில் 10 ரூபாய்க்கு ஒருத்தர் டீ கொடுக்குறாரு. அதே குவாலிட்டி, அதே டேஸ்ட்டு, அதே அளவு அந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி மற்றவங்களும் வர்றாங்க.
அப்படின்னா நீங்கள் திருப்பி தொடர்ச்சியாக போய் அதே 30 ரூபாட்டியாக குடிக்க போவீங்க. இது அதே டேஸ்ட்டுங்க பக்கத்துலேயே கிடைக்குதுன்னு சொல்லி 10 ரூபாய்க்கு தான் போவீங்க. இதுதான் இந்த ஐஎக்ஸுக்குரிய ப்ராப்ளம். ஸோ ஐஎக்ஸுடைய இன்வெஸ்டர்ஸ்க்கும் பயம் வந்துருச்சு. நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஏஜென்ட் வந்து பெரிய ஷாக்கில் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டில் அது பெரிய வீழ்ச்சி பார்த்தது. சரி, எண்ட் யூஸ், அதாவது நம்ம கரண்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இதனால் நேரடியாக என்ன பாதிப்பு? இப்போதைக்கு பெருசாக எதுவும் இல்லை. ஆனால் லாங் டேர்மில் நிச்சயமாக விலை குறைவதற்கு, அதாவது அதிகமாக கூடாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். மார்க்கெட் கப்ளிங் எஃபிஷியண்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகிற பட்சத்தில் சென்ட்ரலைஸ் சிஸ்டம் ப்ரைஸ் எல்லாம் அவங்க பண்ணுறதுனால நம்மளுடைய டாரிஃப் பவர் சார்ஜ் வந்து ஒரு ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. பெரிய பெரிய பவர் டிஸ்ட்ரிபியூஷன் டான்ஜெட்கோ மாதிரி, தமிழ்நாட்டில் உள்ள டான்ஜெட்கோ மாதிரி அவங்கெல்லாம் வந்து லாங் டேர்ம் பவர் பர்ச்சேஸ்ங்கிறது 25 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் போடுறாங்க. அதெல்லாம் இப்போ ஓரமாக வச்சுட்டு ஸ்பாட் ட்ரேடிங் அப்பப்போ வர்ற டிமாண்டுக்கும் சப்ளைக்கும் பேஸ் பண்ணி, ஏன்னா நீங்கள் ஒரு தடவை போட்டு 25 வருஷம் வைக்கிறதுங்கிறதே வந்து நியாயமானு சொல்ல முடியாது. ஸோ இந்த ஸ்பாட் ட்ரேடிங்கில் உள்ள அட்வான்டேஜ் என்னென்னா, அந்தந்த காலகட்டத்துக்கு ஒரே சீராக எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரியான விலைகளில் இந்த சப்ளை பண்ணுறவங்களுக்கு கிடைக்க போகுது. சரி, இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, இந்த முறை வந்து ஐரோப்பிய நாடுகள்லேயும் அமெரிக்காலையும் ஏற்கனவே இருக்குது. இதே மாடல், அந்த மார்க்கெட் கப்ளிங் இதை வந்து செய்து பண்ணுறாங்க. அவங்க மார்க்கெட்டில் வெளிப்படைத்தன்மை, திறமை, எஃபிஷியன்சி எல்லாமே இருக்குது. நம்ம இந்தியாவில் இது வந்து சக்ஸஸ் ஆகுமானா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மார்க்கெட் ரீஃபார்ம் மட்டும் ட்ரை பண்ணாங்க. நம்ம நாட்டில் வழக்கம் போல் பியூரோக்ரஸி உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரச்சனை, ரீஜனல் பாலிட்டிக்ஸ், நம்மளுடைய உள்ளூர் அரசியல், இதனால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருந்தது. இருந்தாலும் இந்த மார்க்கெட் கப்ளிங் ஆப்ரேட்டர் வந்து அந்த சிஸ்டம் கொண்டு வரும்போது நல்ல பலன் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. சரி, யார் இதை நடத்துவாங்க அப்படின்னா, எல்லா எக்ஸ்சேஞ்சும் ஈக்குவலாக அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். இப்போ 3 ஆப்ரேட்டர் இருக்காங்கன்னா, ஒரு தடவை கொஞ்ச காலத்துக்கு இவர் எம்சிஓ மார்க்கெட் கப்ளிங் ஆப்ரேட்டர் ஒருத்தர் இருந்தாருன்னா, அடுத்து ஐஎக்ஸ் ஒருத்தர்னா அடுத்து அவர் வந்து ரெண்டாவது வேற ஒருத்தர், இந்த மாதிரி செய்வாங்க. ஆனால் டெக்னிக்கல் கேப்பபிலிட்டி, வெளிப்படைத்தன்மை, நியூட்ராலிட்டி, நடுநிலை, இதெல்லாம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் ஐஎக்ஸ் சொல்கிறது வந்து, நீங்கள் இந்த மாதிரி திடீர்னு சென்ட்ரலைஸ் பண்ணி நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண மொத்த பணமும் இதனால் எங்களுக்கு வேஸ்ட் ஆகுது, முனாப்பலி போகுதுங்கிறாங்க, கமிஷன் எங்களுக்கு குறையுது, ப்ராஃபிட்டும் குறைய போகுது, இது நியாயம் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இன்வெஸ்ட் நிறையா பண்ணாங்கிறதுக்காக மொனாப்பாலி பண்ணி, அதாவது அவங்க மட்டும்தாங்கிற மாதிரி இருக்குது, நல்லது இல்லை என்பது நம் கருத்து. ஸோ இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ் போகிறதுக்கு காரணம் வந்து, அது முக்கியமாக இந்த திடீர்னு அவங்களுடைய லாபம் வாய்ப்புகள் குறையுதுன்னு அவங்களுடைய நம்பிக்கை போகுது. ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இதில் ஒரு பாடம் என்னென்னா, அவங்க வந்து ஐஎக்ஸ் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான டிவிடெண்ட் பே பண்ணக்கூடிய சூப்பரான ஸ்டாக்குன்னு நினச்சிக்கிட்டு தான் பணத்தை நிறைய அதில் போட்டாங்க. இப்போ வந்து அன்சர்டனிட்டி, இது இந்த மாதிரி கிடைக்குமான ஒரு சந்தேகம் வர்ற மாதிரி, இந்த ரெகுலேட்டட் ரிஸ்க்கு, இதெல்லாம் பார்த்த உடனே பயந்து போய் எல்லாம் விற்க ஆரம்பிச்சிடுறாங்க. முடிவாக என்ன சொல்ல வர்றேன்னா, மார்க்கெட் கப்ளிங் வந்து எஃபிஷியண்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு அது உண்மையிலே நல்லது. கவர்மெண்ட்டுக்கும் இந்த ஷார்ட் டேர்ம் பிபிஏ, அதாவது பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத ஷார்ட் டேர்ம் கொண்டு வந்து ஸ்பாட் மார்க்கெட்டில் வந்து வியாபாரம் பண்ணுற மாதிரி இருக்கும்போது அது ஒரு நல்ல விளைவுகளை கொடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த மொனாபாலியாக இருக்கிறதை மாற்றுது. ஐஎக்ஸ் மட்டும்தான் பண்ணணுங்கிறத மாற்றி மற்ற பிளேயர்ஸ்க்கும் சான்ஸ் கிடைக்கிறதுனால விலை குறைவதற்கும் வாய்ப்பு உண்டு. சரி, இன்வெஸ்டருக்கு என்ன பாடம்னா, டோன்ட் பிளைண்ட்லி ட்ரஸ்ட் மொனோபாலிசி. ஒருத்தங்க தான் ஏகபோகமாக இருக்காங்கன்னா அவங்கள நம்பி போய் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் போடாதீங்க. கொஞ்சம் கவனமாக முதலீடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. இந்த பவர் எக்ஸ்சேஞ்சில் டிரான்ஸ்பேரன்சி, யூனிஃபார்ம் ப்ரைஸ், நீண்ட காலத்தில் நமக்கு கரண்ட் வந்து சீப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மாற்றம், இந்த புதிய விதிமுறைகள் எதிர்காலத்தில் நன்மை விளையும் என்பதே நம் கருத்து. ஜோக் என்னென்னா, ஐஎக்ஸ் பவர் எக்ஸ்சேஞ்சு நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இன்வெஸ்டர்களுக்கு அது ஒரு பெரிய ஷாக் கொடுக்குற மாதிரி ஆகிப்போச்சு. கரண்ட்டு பில்லு கெட்டலாம்னு ஷாக் வரும், ஐஎக்ஸ் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணாலும் டபுள் ஷாக்காக வர்ற மாதிரி இருக்குது.